விளக்கு மின் விளக்கு. மின் விளக்கு. மின்சாரத்துல மின் விளக்கு. மின் விளக்கு. ஆமா. பேர் இருக்கா? இருக்கு. ஆங்கிலத்துல பல்பு. பல்புனா லைட். ஆங்கிலத்துல லைட். தமிழ்ல பல்புன்னு பேர் இருக்கா? பல்பு இருக்கு. சிப்புன்னு சொன்னீர்ல, சிப்பு. ஆமா. தமிழ்ல பேர் நான் உங்ககிட்ட அதை சொல்லியிருக்கே கூடாது. சிப்புனா இதுக்கு நாம என்னத்த சொல்லி தொலைய சிப்புக்கெல்லாம் இல்ல, எனக்கு தெரியல. தெரிஞ்சா தானே பதில் சொல்ல முடியும். ஏன் வந்தார்? எதற்கு வந்தார்? யாரோ ஒரு முனிவர் அங்கமுங்க விழாவை கொண்டிருக்கிறார். அவரை பிடிக்கலாமா? மாப்பிள வார்த்தைய வெங்கடேஷ் புதுக்கோட்டை நாரதர் வந்திருக்காப்புல. மாப்பிள்ளதான் அந்த நாரதர்கிட்ட எந்த பப்புன்னு பேசி ஜெயிக்க முடியாதுன்னு பிரபலமாக பேச்சு. ஓ, அதனால இன்னைக்கு வந்திருக்க மதுரையிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. சரி. அதனால் நாரதர் வெங்கடேஷா இல்லைன்னா தங்கராஜா இனி அதை நல்ல அருமையான பாட்டெலாம் பாடினா நல்ல பாட்டெலாம் எல்லாரும் பாடினது நல்லா இருந்துச்சுலத்தா. இனி தர்க்கந்தே மக்கள் விரும்புகிறாங்க. நீ உங்களோட பேச்சாற்றலை கரெக்டாக காட்டணும். விட்டு கொடுத்துடக்கூடாது. நான் விட்டு கொடுத்தேன்னா லட்சுமணன் எனக்காண்டி தூக்கில் தொங்குவேன். நீ விட்டு கொடுத்தேன்னு வச்சுக்க, அவன் தூக்கில் தொங்க மாட்டேன். உன் இதை பிடிச்சிட்டு நாங்கள் தான் தொங்குவோம். கூப்பிடு. இதோ முறையான காரணத்தினால் அவரை விசாரிக்கிற நோக்கத்துடன் கானகத்தில் பாட்டு பாடும் சுவாமி யாரைக்கா, கானகத்தில் பாட்டு பாடும் கானகத்தில் 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 பாட்டு பாடும் சுவாமி யாரையா, என்ன பேரையா எடுத்து கூரையா. இசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே நிலைப்பவனே இகவர சுகவர பரம கருணை வடிவே செந்தமிழாய் இருப்பவனே. பயங்கரமா பாடி பாருங்க. நந்தி தேவருடன் இந்திராதியரும் நந்தி தேவருடன் இந்திராதியரும் அடைக்குது. நந்தி தேவருடன் இந்திராதியர் அடைக்குதுப்பா, அடைக்குது. எந்த வீடு மகனும் சுத்தம்
எங்க மாத்தமிழ் முளைக்கிறது நான் பேசல பாருங்க டாப்ல பாருங்க வாடியா அஞ்சரை கட்ட தங்கராஜனா சும்மாவா இருக்கு அஞ்சரை கட்ட தங்கராஜனா சும்மாவா இருக்கு நான் அஞ்சரை கட்டதாப்பா நீ வாங்குற 5000 ரூபாய்க்கு நீ கத்துற நான் வாங்குற 3000 மையத்துக்கு 10 மணிக்கு கட்டி சாத்து இருக்கேன் பாருங்க நீ வாரப்ப சாப்பிடுற இடத்துல மீன் குழம்போட சேர்த்து மோரை குடிச்சு போட்டு தொண்டை கட்டிக்கிச்சு இல்லைன்னா ஒரு புடி புடிச்சிருந்திருப்பேன். ஓ சரி வாருங்க ஐயா வணக்கம். 3000க்கு 10 மணி லோலு கத்திக்கிறியாத்தா பொம்பளை போட்டு வந்து எத்தனை சித்திரம் நீ இப்ப வந்துகிட்டு கிளுக்குன்னு பாட்டை பாடிக்கிட்டு சும்மா பப்புன பிள்ளை இழிச்சா போயிலாக்குறது நான் அப்படிலாம் சொல்லல. சும்மா நிறுத்துங்க வாரது 4 வாட்டை படிக்கிறது ஊர்ல 10 பேர் கை தட்டா போதும் மெச்சு போயிடுறது அப்புறம் நாராயணா நாராயணா உன்னை பாட்டு நான் தொங்கினாலும் விட மாட்டேயா தண்டங்கட்டன வாங்குற 3000 அது கொடுத்து போயிட்டு சும்மா விடிய கத்துறதா அந்த வழி தெரியும். வாருங்க ஐயா வணக்கம். இப்ப வந்துகிட்டு பேசுறாரு அவதாரம் செய்தவராகிய உள்ளம் தேடி வந்தால் விபச்சாரம் செய்யக்கூடாது. உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு. ஆமா ஆமா ஆமா. அப்பேற்பட்ட தமிழ் குடிகளே பிறந்த தாங்கள் வந்தவரை எப்படி வரவேற்க வேண்டும் என்ற முறையோடு வரவேற்றீர். ஆமா. இடத்திற்கும் தாங்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை நான் இருந்து கொண்டேன். சம்பந்தம் எப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பந்தம் இல்ல அதான் சம்பந்தம் சம்பந்தம் தானே சம்பந்தம் பண்ண வந்திருக்கீங்க. சம்பந்தம் இல்லங்க சம்பந்தம் அதான் சம்பந்தம் பந்தத்தை ஏற்படுத்தும். சம்பந்தம்னா சம்பந்தினா குரங்கு. ஆமா மந்தினா குரங்கு சம்பந்தா நல்ல அர்த்தம் நல்ல குரங்குன்னு அர்த்தம். இப்போ நீங்க சம்பந்தம் பண்ண வந்திருக்கீங்க நான் அந்த இடத்துல தான் இருக்கேன். இருங்க நான் வேணாம் சொல்லு அது வாசி நீங்க ஒன்னும் புதுசா ஒண்ணு சம்பந்தம் பண்ண தேவையில்லை. ஆமா இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேள்வி மலைச்சாரல். வேள்வி மலைச்சாரல்னா என்ன பொருள்னு தெரியுமா? ஏன் பொருள் தெரியாம ஒருத்தன் கதாபாத்திரம் எங்க சொல்லுங்க அப்ப வேள்வி மலைச்சாரல்னா என்ன? வேள்வி என்றால் யாகம் என்று பொருள். யாகத்தை பண்ணுபவர்கள் முனிவர்கள். அப்பேற்பட்ட முனிவர்கள் இங்கு வந்து தங்கி தவம் செய்யக்கூடிய காரணத்தினால் இந்த இடத்திற்கு வேள்வி மலைச்சாரல் என்று பெயர். முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய இடத்திற்கு முனிவன் நான் வந்திருக்கேன். உங்களுக்கு இந்த இடத்துல என்ன நான் கேக்குறேன் என்ன வேலைங்கிறேன். ஆடு இருக்கிற இடத்துல ஐயருக்கு என்ன வேலை? ஓ இடத்துக்கு பேர் என்னையா? வேள்வி மலைச்சாரல். யார் சிவா? அத முனிவர் சிவாங்க. முனிவர்கள் யாகம் செய்யக்கூடிய இடத்துக்கு முனிவன் தானே வரணும். அத ஒரு முனிவன் வந்து கேக்கட்டு நீங்க ஏன் கேக்குறீங்கன்ற அத ஒரு முனிவன் வந்து கேக்கட்டும்ங்க. நான் முனிவன் தாயா? நீங்களா சொல்லிக்கிறதா? அருகுலத்துல நான் முனிவன் நான் முனிவன் நான் முனிவன் நான் நம்பணும் இல்லங்க நான் முனிவன். உங்களை பார்த்தாலே எனக்கு எந்திரிக்குது. ஐயோ நான் சந்தேகம் சந்தேகம் முழுசா சொல்லுங்க பதறக்கூடாது. நான் பதறவே இல்லை. சந்தேகம் எந்திரிக்குது. சரி எந்திரிக்கலாம் தப்பு இல்ல. நீங்க முனிவர்னா எப்படி? ஆனா உனக்கு எந்திரிக்குங்க போது சொல்லும்போது தான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. நானா குளிச்சா மாதிரி மாத்திரை போடுறாளா தெரியல. ஆளை பார்த்தா அப்படிதான் இருக்க. அப்படியா? உங்களை எந்த விஷயத்துல பார்த்தாலும் முனிவர் மாதிரி தெரியலையே. ஏன் தெரியல? நன்றாக என்னை உற்றுப்பார் கட்டாயம் தெரியும். ஏய் மேல பாரியா கீழே எனக்கு உங்களை பார்த்தாலே சந்தேகமா தான் இருக்குது. என்ன சந்தேகம்? முனிவர்ன்றிய எப்படி பார்த்தாலும் அப்ப அடிப்பாவணும். நாரதர் ரொம்ப மோசமானவர். நிறைய படிச்சிருக்காரு. கோளார பதில் சொல்லணும். சரி இருட்டா இருக்கு. எங்க ஒண்ணுக்கு இருக்க என் வாயில வேணாரு உட்காரு. போறியா வதக்கணும் குத்தவா? இந்த ஆளு வேற தூங்கி தொலைய மாட்டியா? கொச்சுன்னுக்கிட்டு தாங்கள் முனிவர் என்று சொல்லுகிறீர்களே. ஆம். உங்களுக்கு இங்க என்ன வேலை? முனிவருக்கு தயா இங்க வேலை. முனிவர் யாகம் முன்னாக அவங்க போய் ஹோமண்டத்துல உட்கார்ந்து நீயே அங்க உலாத்திட்டு. நானும் யாகம் செய்தேன் ஒரு காலத்துல. செய்த யாகத்தினால் ஒரு ஆட்டுக்கடா வந்தது. அந்த ஆட்டுக்கடாவை முருகப்பெருமான் அடக்கினார். ஓஹோ இப்படி எல்லாம் நானும் யாகம் பண்ணுவேன். ஆட்டுக்கடாவை முருகப்பெருமான் அடக்கினாரு. நானும் யாகம் எல்லாம் பண்ணுவேன் தெரியுமா? யாகம் எல்லாம் பண்ணுவீங்களா? நீங்க பண்றதால நல்லா தெரியும். இப்ப எனக்கு ஒரு சின்ன விஷயம். பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் சதர்புஜம் நாங்கள் கௌசல்யா சுப்ரதா ராமபுரம் எல்லாம் சொல்லுவான். கௌசல்யா யாரு? முதல்ல வரும்ல 5 மணிக்கு போடுவாங்கல்ல. சரி சரி. கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரபத்பதே. அது சுப்ரபாதம் சொல்லு. அதுதான் சுப்ரபாதம். சுப்ரபாதம். இப்போ நீங்க திருநாமோதயம் நாரத மகரிஷி என்று அழைப்பார்கள் என்னை. நாரதர். ஆம். எதுக்கு வந்தீங்க? ஒரே சத்தமா இருந்துச்சு. சத்தமா தான் வந்துறீங்களா? அந்த சத்தம் எனக்கு பிரயோஜனமா இருந்தா வந்துருவேன். உங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருந்து நீங்க வந்தீங்க? கடகத்தின் பொருட்டு இந்த உலகத்திற்கு சேமத்தை செய்யக்கூடியவனா. சேமத்தை செய்யக்கூடியவர்கள். தாங்கள் இப்படி காட்டுக்குள்ள வந்திருக்கீங்களே. ஆமா. உங்களை பொண்டாட்டி பிள்ளை தேட மாட்டாங்களா? பொண்டாட்டி எல்லாம் இல்லையா? நீ வேற. நெசமாவா? ஆமா. இந்த உடம்புக்கு பொண்டாட்டின்றப்ப எனக்கு பொசுன்னு வருது. உண்மையாவே இல்ல. சத்தியமா இல்ல. ஏன் பொண்ணு கொடுக்கலையா? இல்ல நான் அதை வெறுத்துட்டேன். வேணாம். வெறுத்தீங்களா? ஓரமா பேட வச்சு அறுத்தீங்களா? வெறுத்துட்டேன். வெறுத்தீங்கன்னா எப்படி நான் நம்ப முடியல. மண் பெண் பொன் இந்த மூவாசையும் முடியாது. மண்ணாசை எதுவும் வேணாம். பெண்ணாசை எதுவுமே வேணான்னு எல்லாத்தையும். பொருளாசை ஒண்ணும் இல்ல. 3 இல்ல. எதுவும் கிடையாது. அப்பனா உங்களுக்கு எந்திரிக்காது ஆசை. ஆமாயா என்னையா குதர்க்கமாவே பேசுறேன். ஆசை எந்திரிக்காது. ஆமா சுத்தமாவே இல்ல. இல்ல யூரியா போட்டு பார்க்க வேண்டியதானே வளருதாண்டு. என்ன பயிரடா வளர்றதுக்கு? ஆசை அது தானாக வரணும்யா. மனமது சமையாளர் மந்திரம் ஜபிக்க வேண்டாம். மனமது சமையாளர் வாசியை நிறுத்த வேண்டாம். மனமது சமையாளர் வாயுவை உயர்த்த வேண்டாம். மனமது சமையாளர் மந்திரமும் செம்மையாமே.
ஓஹோ ஆ. அப்ப எல்லாமே தாங்கள் சிறப்பு மனசுதான் காரணம். மனசு இப்ப சொல்லுங்க மனசு தாங்க காரணம். ஆமா. 1000 பேர் 1000 விஷயம் பேசலாங்க. ஆ. மனசு ஒத்து போச்சுன்னா என்னங்க பிரச்சனை இருக்கு? மனசு ஒத்து 10 பொருத்தமும் பார்த்து பக்காவா கல்யாணம் முடிக்கிறியா, சரி, ஒரு வருஷத்துல டைவர்ஸ்ல போய் கோர்ட்ல நிக்கிறியா, மனசு சரி சேரல சேரல. ஆனா ஒண்ணுமே நம்ம ஓடி போறாங்க, நல்லா பிள்ளை விட்டு பத்தி சந்தோஷமா இருக்காங்க. அதுதான் மனது சேர்ந்துருச்சுல இங்க. அது உண்மை. இப்ப சாமி என்னப்பா நாரதன்றீங்கல்ல, ஆமா, நாரதன். உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஆமா தெரியும். இந்த பரவாயில்ல. அறுக்க சுரப்பது என்ன சாமி? இங்க வாயா. என்ன அப்படிலாம் கேக்குறீங்க? கேட்கணும்ல. அறுக்க அறுக்க சுரப்பது என்ன? பாலை பாலை பாலை. ஓ சரி. அறுக்க அறுக்க சுரப்பது. ஆ. இறக்க இறக்க சுரப்பது. எது? இறக்க இறக்க சுரப்பது. அது என்னது? உமக்கு ஒண்ணுமே தெரியாதா? அப்புறம் எதுக்கு வந்து நாராயண என்ன போட்டு ஓராயணம் ஆண்டுக்கிட்டு? இப்ப என்ன நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். நான் வந்து இல்ல அப்படி இல்லங்க. தாங்கள் எந்த அளவுக்கு உண்மைக்குமே நாரதனா சோதனை உங்களை ஓ பண்ணிக்கிறீங்க. என்னைய நீங்க சோதிக்கிறீங்க. சோதனை. ஓ சரி. என்ன என்ன கேட்டீங்க? இறக்க சுரப்பது என்ன? நீரா இருக்கு அந்த ஊற்று. நீர். சுகத்தினால் என்ன சுகத்தினால்னா இல்ல, என்ன? சுகத்தினால் சுகப்பது என்ன? சுகத்தினால் சொல்றது என்ன? என்ன 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 என்னன்னா கேக்குறேன். என்னையா? சுகமே தேவையில்லைன்னு தான் விட்டுட்டு வந்துட்டேன். அதத்தான் நான் கேக்குறேன். உங்களுக்கு தேவையில்லை, எனக்கு வேணாம். ஊர்ல இருக்கிறது தேவைப்படும்ல. எனக்கு தேவையில்லைங்கிறேன். ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் ஏற்படுற சுகத்தினால் பிறப்பது என்ன? குலமும் சுரோனிதம். அது சேர்ந்தா என்ன வரும்? குழந்தை வரும். குழந்தை. உங்க அப்பா பேர் என்ன? பிரம்மா. என்ன ஒர்க் பண்ற? படைக்கின்ற. வைக்கப்படப்பா. வைக்கப்படப்பா. இப்ப நான் படப்புறாருன்னா படைக்கிறாரியா 4 வகை யோனி 7 வகை தொற்றம் 84 ஜீவ வேதங்களை படைக்கின்றார். உலகத்துல உயிரப்பெல்லாம் படைச்சது அனைத்தையும் படைத்தது என் தந்தை. உங்க தந்தையா? ஆமா. ஒரு மனுஷன் தலையில தலையிறது யாருங்க? அது பிரம்மன் தான். உங்க அப்பா தானே. ஆமா. அப்போ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் குழந்தை பிறக்குது இல்ல, ஆமா. அந்த குழந்தை பிறந்தது உங்க அப்பா என்ன கணக்குல எழுதுவாரு? பிறக்கிறது வந்து பிள்ளை கணக்கு. பிள்ளை கணக்கு. ஆமா. அப்ப போடுறது போடுறது என்ன கணக்கு? குட்டி கணக்கு. பொரிப்பது குஞ்சு கணக்கு. முட்டை பொரிஞ்சா என்ன வரும்? முட்டை பொரிஞ்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா பப்புன்காரை வெட்டு பாருங்க பாரு. சொல்லுங்க. சிப்பு நானியா? சிப்பு நானு. சிப்புனா தெரியாதா? தெரியாது. இந்த துறப்பான் மூடுவான் சிப்பு நானு. அதே சிப்புதான். சிப்புனா என்ன? தமிழ்ல சொல்லு. சிப்புனா என்னன்னு. இதெல்லாம் சொல்ல முடியுமா ஐயா? சிப்புனா சிப்புதான். சிப்புங்கிறத தமிழ்ல சொல்ல முடியாதா? என்ன அதுக்கு என்ன இருக்கு தமிழ்ல? இருக்கணும்ல, எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. இது பேர் என்ன? இது மைக்கு. மைக்குனா ஆங்கிலம். ஆமா. தமிழ்ல பேர் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன பேரு? ஒளி வாங்கி. ஒளி வாங்கின்னு பேர் இருக்குல்ல. ஆமா இருக்குல்ல. இருக்கு. அப்ப சிப்புக்கு தமிழ்ல பேர் இருக்கணும்ல. சிப்புக்கெல்லாமா பேர் வைப்பாங்க? ஏன் கொடுமையா இருக்கு? இந்த இதுக்கு பேர் என்ன? பேசுறா. இதுக்கு பேர் என்ன? அது ஒயரு. ஒயர்னா அதுதான் அந்த மின் கடத்தி. இந்த ஒளி எப்பல கடத்துது இல்ல, கடத்துறதுனால இதுக்கு பேர் என்ன? ஒளி கடத்தி. 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 அப்ப தமிழ்ல இது மின்சாரம் இருந்தா மின்சாரத்தை கடத்தும், ஒளியா இருந்தா ஒளியை கடத்து அங்க கொண்டு போகுது. ஆமா. அப்ப இதுக்கு பேர் ஒரு கடத்தி. கடத்தி. தமிழ்ல பேர் இருக்கா? இருக்குல்ல. சிப்புக்கு என்ன பேர்? அதே சிப்புதே. இந்த எரியுதுல வெளிச்சம் தருது. பல்பு. பல்பா? பல்பு. பல்பு முகரைய பல்பு. இதுக்கு பேர் என்னையா? விளக்கு. அத சொல்றாரு. என்ன விளக்கு? மின் விளக்கு. மின் விளக்கு. மின்சாரத்துல எப்படி மின் விளக்கு? மின் விளக்கு. ஆமா. பேர் இருக்கா? இருக்கு. ஆங்கிலத்துல பல்பு. பல்புனா லைட் ஆங்கிலத்துல. லைட். தமிழ்ல பல்புன்னு பேர் இருக்கா? பல்பு இருக்கு. சிப்புன்னு சொன்னீங்கல்ல. சிப்பு. ஆமா. தமிழ்ல பேர்? நான் உங்ககிட்ட அதை சொல்லியிருக்கே கூடாது. சிப்புனா இதுக்கு நாம என்னத்த சொல்லி தொலைய? சிப்புக்கெல்லாம் இல்ல எனக்கு தெரியல. தெரிஞ்சா தானே பதில் சொல்ல முடியும். என்கிட்ட இப்ப சிப்பு இல்ல, விடுங்க. சரி விட்டுருவோம். அப்படி சிப்புக்கெல்லாம் சிப்புனா என்ன? என்னப்பா அதத்தான் நான் சொன்னேன். திறப்பான் மூடுவான்னு ஒத்துக்கிற மாட்டாப்ல. திறப்பான் மூடுவான்னா யாரு திறப்பா யாரு மூடுவா? நம்ம தான் திறக்கணும், நம்ம தான் மூடணும். அப்புறம் அதுக்கு பேர் என்னப்பா? அதெல்லாமா சொல்ல முடியும்? என்னையா சொல்றதுக்கு பேர் தெரியலன்னா? அது இல்லாம பேர் இல்லங்க சும்மா. சரி உங்களுக்கு தெரியுமா சிப்புக்கு? எனக்கு தெரியாதே. அப்பதான் கேட்ட கேக்குறியா? சிப்புனா நீ தானடா சொன்ன, நானா சொன்னேன் சிப்புன்னு? அது எனக்கு தெரியும். என்னது உங்களுக்கு தெரியாதுல்ல? கேள்வி வேண்டான்னு கேட்டேன். சிப்புக்கு தமிழ்ல என்ன பேரு? என்ன பேரு? அதானே. அதான் நான் பதில் சொல்றேன். ஆனா உங்களுக்கு பதில் தெரியுமா? என்ன பதில் சொல்றியா? நான் அந்த சிப்பு எனக்கு சிப்புனாலே என்னன்னு தெரியல. தெரியாது. அப்ப அதனால தான் நான் சொல்றேன். என்ன? நான் இந்த பதில சொன்னா உங்களுக்கு விளக்கம் புரியாது, நான் சொல்லல. விட்டுருங்க. ஓ நீங்க சொன்னா எனக்கு விளக்கம் புரியாது. விளக்கம் புரியாது. சரி அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு கேள்வியே எனக்கு புரியலப்பா. நான் இப்ப என்ன பண்றது? அதுக்கு என்ன வேணா தலையில திரும்ப வேண்டியது. திறந்தா என்ன வரும்? என்ன வரும்? முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். சிப்பு திறந்தா? சிப்ப திறந்தா என்ன வரும்? வேற ஏதாவது கேக்குறியா? இல்ல.
சும்மா கேள. எனக்கு இப்போ இது சரியில்லை, நீங்களே கேளுங்க. இல்ல நீயே கேள, நான் கேட்கவா? கேளுங்க. கேட்டா பதில் சொல்லுவியா? ஏன் அப்படி அளவுக்கு நான் கேட்க முடியாம இருக்கிறேன்? ஓ, நான் கேட்கறதுக்கெல்லாம் பண்ணி கட்டாயம் பதில் சொல்லுவேன். பதில் ஒன்றுது சொல்லுவேன். சரி, உன் பேர் என்ன? தங்கராஸ். ஏய், கதையின் முறைப்படி உன் பேர் என்னையா? வீரத்தவன். உங்க அப்பா பேரு? நம்பித்தலைவன். உங்க அம்மா பேரு? நங்கை மோகினி. ஓ, அவ 2 பேரும் தான் பிறந்தியா நீ? கேட்கறேன், தெரியாம தான். நான் ஊழுக்கா வைப்பாங்க. அவர் புருஷன் முன்னாடி 2 பேரும் தான் பெத்தா தான் பிள்ளை வரும். அவர் எத்தனை மாசம் வச்சிருந்தாரு? உங்க அம்மா எத்தனை மாசம் வச்சிருந்துச்சு? எங்க அம்மா 10 மாசம், எங்க அப்பா 2 மாசம். எப்படி இப்போ குழந்தையாவே வச்சிருந்து தூக்கி வயிற்ற கிழிச்சு உள்ள வச்சுட்டாங்களா? தெரியல. அதெல்லாம் ஒரு கணக்கு முறக்குதாங்க. என்ன கணக்கு? அப்பே 2 மாசம் சுமக்கணும், அதுக்கப்புறம் தாய் 10 மாசம் சுமந்தாரா? அப்ப எதுல சுமக்கிறான்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? எதுலயா சுமந்தாரு? சுமக்கிற பெண்ணை மட்டும் வயித்துல சுமக்கிற சொல்ற? சரி, இப்ப நான் கேக்குறேன், ஒரு குழந்தை எத்தனை மாசம் சுமக்குறாங்க பெண்கள்? கேக்குறதெல்லாம் கேட்கணும்னு என்னைய கேட்க சொல்லியா? உங்க கேள்விக்குள்ளே நான் வர்றேங்க. உன்னை ஏதாவது கேட்கணும்னா கேளுன்னு சொன்னா இல்லையா? இல்ல, நீங்க கேட்டதுல எனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. புரியுதா? நீங்க கேக்குறீங்க, உன்னைய எனக்கு புரியுது. உன்னைய கேக்குறேன்னு சொன்னா கேக்குறதுனா கேளுன்னு சொன்னா கேட்டேன் சொன்னீங்க. என்ன சொன்னேன்? இப்போ நீங்க கேக்குற கேள்வி என்னடா எனக்கு பிரச்சனை சொன்னா? வருது. பைத்தியக்கார கேக்கலையா சொன்னா? கேக்குறேன். நீ கேட்ட கேள்விக்கு பிரச்சனை வந்துருச்சியா? என்னடா பிரச்சனை? எனக்கு புரியல. என்ன புரியல? இப்போ அப்பா 2 மாசம், ஆ. தாய் 10 மாசம், மொத்தம் 12 மாசம் நான் சொன்னேன். சரி, நான் நீங்க ஏத்துக்கறல. சரி, நான் ஏத்துக்காமலாம் இல்லையே. அப்ப ஏத்துக்கறீங்களா? ஏத்துக்கலன்னு சொன்னா அப்ப ஏத்துக்கறீங்கல்ல? அப்படிலாம் 2 மாசம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. சொல்ல முடியாது, நீங்க யூகிக்க கூடாதுல்ல. உண்மைதான். இப்ப அதுல எனக்கு என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, என்ன பிரச்சனை சொல்லு. ஒரு பெண்ணு 10 மாசம் பிள்ளைய சுமக்குறா. ஆமா. 10 மாசம் சுமக்குறா. நான் கேக்குறேன், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம்? 12 மாதம். நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம்ல, ஆமா. எப்போ எத்தனை மாசத்துல பிறக்கிறோம்? எத்தனை மாசத்துல? 10 மாசத்துல குழந்தை எல்லா பேரும் பிறக்கிறோம். ஆமா. ஆனால் 12 மாசம் கணக்கு வைக்கிற ஒரு வருஷத்தை கணக்கு பண்ணி நம்ம வயசு வித்தியாசம் கொண்டாடுறோமே. அதனாலதான் அப்பா 2 மாதம் சுமக்கிறாருன்னு சொன்னேன். அப்புறம் என்ன வந்துட்டு இல்ல? அப்புறம் நொல்லன்னா நான் இல்லன்னு சொல்லவே இல்லையடா. குதிரக்கமா பைத்தியக்கார பையல, நான் எப்படா இல்லன்னு? தாய் சமக்கிற கணக்கு பார்த்தா ஒவ்வொரு மனுஷனும் 10 மாசத்துல பிறந்த நாள் கொண்டாடணும். ஆமா. அப்பே சமக்கிற 2 மாசம் சேர்த்துதான் 12 மாசம்ன்ற ஒரு வருஷம் கணக்குக்கு நம்ம வயசுல கொண்டாடுறோம். பிறந்த நாள் மறுபடியும் அடுத்த வருஷத்துல அந்த மாதத்துல தான் வரும். ஆமா. அப்ப 2 மாதம் கூட தான் வரும். அதத்தான் சொல்றேன், அந்த 2 மாசம், இந்த 2 மாசம். நீ யாருக்கு பிறந்த? எங்க அப்பனுக்கு. உங்க அப்பா எது வழியா பெத்தெடுத்தாரு? எங்க அப்பனுங்க அத்தாலும் சேர்ந்து பெத்தாங்க. பாதி பாதியாவா? பெத்தாது எங்க அம்மாங்க. அப்ப உங்க அப்பானுக்கு பிறக்கல. அப்பனு தான் பெத்தாரு. எது வழியான்னு? அப்ப என்ன இது, புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தா தான் பிள்ளை வரும். யாரு புருஷன் யாரு கொண்டாட்டியும் சேரணும்? எங்க அப்பா புருஷனும் எங்க அம்மான்ற பொண்டாட்டியும். உங்க அப்பா புருஷன் உங்க அம்மா கொண்டாட்டியும். எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு புருஷன். சரி, எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு பொண்டாட்டி. சரி, உங்க அப்பா யாரோட அப்பா? என்னோட அப்பா. நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணாங்க 2 பேரும். அவங்க பண்ணதுனால நான் பிறந்தேன். அப்ப கல்யாணம் பண்ணது ஐயா? எங்க அம்மாவும் அப்பாவும். அப்ப நீ பிறந்திருக்கணும்ல? இல்ல இல்ல. அம்மா அப்பாங்கிற? சரி, புருஷன் பொண்டாட்டி. யாரு புருஷன்? எங்க அப்பன் புருஷன், எங்க அம்மா பொண்டாட்டி. அப்ப நம்பிராஜன் தானே உங்க அப்பா? ஆமா. நம்பிராஜன் யாருக்கு புருஷன்? நங்கை மோனிக்கு புருஷன். நங்கை மோனி யாருக்கு பொண்டாட்டி? நம்பிராஜன் பொண்டாட்டி. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் கல்யாணம் பண்ணாங்களா? இல்ல, அப்புறம் கல்யாணம் பண்ணி தான் நான் பிறந்தேன். கல்யாணம் பண்ணாங்கல்ல? ஆமா. யார் பண்ணது? நான் அந்த மயித்துக்கே வரல போறேன். நான் புரியுற மாதிரி தான் பேசுறேன். என்ன நொய்யும் ஏட்டுக்கு பிட்டியா கட்டுக்கிட்டு இருக்கா? எவனோ பெத்தா என்கிட்ட வந்து தொலைச்சிட்டு விட்டு தொலையா. கொச்சு 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 கொச்சுன்னு சும்மா இந்த பூங்கார சம்பளத்துக்கு எத்தனை பண்ணுது. வர்ற ஆளு கூட என் அக்க போற பேசுறா. சரி, கோவப்படாதே. வளைச்சு தொலையும். வாங்க, ஆம்பளைக்கு மாதிரி கோவம் வருது உங்களுக்கு. எந்திரிங்க. என்ன ஆம்பளை மாதிரி கோவம்? அப்புறம் நான் பொம்பளையா? இல்ல, ஆம்பளை மாதிரியா கோவம் வருதுங்கற. பொம்பளைன்னு சொல்லல. ஆம்பளை, நீங்க ஆம்பளை மாதிரியா கோவம் வருதுங்கற. பாக்குறவங்களுக்கு தெரியுமுங்க பப்புனுக்கார. இதுக்கு தான் சொன்ன பப்புனுக்கார பாவம்னு பாத்தீங்களா? தான் பாவமா நீ? இந்த ஆளு 2 மணிக்கு வந்துவிட்டு 3 கிலோ பவுடர் வச்சு வேணும்னு படுத்துற மனுஷன். நான் விடிய விடிய சித்திரா போட்டு. சரி, ரொம்ப வருத்தப்படாத. வர்றாட்டெல்லாம் என் ஜீவனை போக்கி இந்த காசை வாங்கி வீட்டுல சீட்டு காசு மசர் கட்ட. வருத்தப்படாத. சும்மா இருக்க. நான் வீட்டுக்கு போகல, லோனுக்கார வந்து வீட்டுல நிற்பாங்க. சரி, என் பொண்டாட்டி நான் கூட அப்படி பேசுறேன். ஓத்தாங்கம்மா நான் கேட்குறியா? நாராஜன் எவ்வளவு சித்திரம் தெரியுமா? சரி, என்ன பண்றீங்க இங்க? உங்களோட நடந்து கொண்டேல போய் அந்த முக்கு ரோட்ல போய் 3 பேர்த்த புடிச்சுக்கிட்டு முறுக்கு நாள் வந்து பொழைச்சுக்கிறேன். இல்ல, என்ன செய்றீங்கன்னு கேக்குறீங்க. காவல் ஆக்குற. என்ன காவல்? வேற போட்டி மசில் வேற கிட்ட பாட்டு. நானா பாடுனேன்? உன்னை யார் பாட சொன்னா? திணை காவல். என்ன திணை? கரிந்திணை செந்திணை. கருந்திணை யாருக்கு, செந்திணை யாருக்கு? ரெண்டுமே எங்களுக்கு தான். சரி, திணை அப்படினீங்கல்ல? ஆமா. திணைக்கு மறுபேர் என்ன? திணைக்கு மறுபேர் ஒழுக்கம். நான் அப்படின்னு எழுதணும்னா மொத்தம் எத்தனை நான் எழுதுவோம்? 2 சுழி நாவு இருக்கு, 3 சுழி நாவு இருக்கு. 2 சுழிலையும் நான் இருக்கு. ஆமா. நகரம் நன்னகரம். ஆமா. அப்ப 2 சுழிலையும் நான் இருக்கு, 3 சுழிலையும் நான் இருக்கு. ஆமா.
திணை அப்படின்னா ஒன்று தானியம் மற்றொன்று ஒழுக்கம். ஒழுக்கம். 2 சுழி நா போட்டு எழுதுனா ஒழுக்கமா இல்ல 3 சுழி நா போட்டு எழுதுனா ஒழுக்கமா? 3 சுழி. அப்ப திணைக்கு தானியத்துக்கு அதான் 2 சுழி. தானியத்துக்கு 2 சுழியா? நான் அதை கேட்டா நீ இதை ஈண்டுவ, எனக்கு தெரியாதா? இல்லையா? யாக மொத்தம் உன் திட்டம் நீ ஊர்ல செருப்படி வாங்க வைக்கணும், அதை எப்படினாலும் செயல்படுத்தணும். 2 சுழி நான் இப்ப அதை சொன்னா அப்ப அதுவான்னு கேட்ப, அவங்களும் நம்புவாங்க. நான் இழுச்சா பேல ஆகிறேன் உனக்கு. கொஞ்சம் கூட பப்புனுக்காரனை கேவலப்படுத்தி இந்த காசை வாங்கி சம்பாதிக்கிறேன் உனக்கு வெட்கம் இல்லையா? இந்த காசை வாங்கி நீ வீடு வைக்கப்படன, நீ என்னைய கேவலப்படுத்தி காசு வாங்குறதுக்கு எருமை மாடு மேய்ச்சிட்டு போலாம். நீ தாண்டா வைக்கப்படன. இவ்வளவு சவுடால் பேசுற அந்த ஆளுகிட்ட போய் பயிர் சொல்ல முடியாம இப்படி வெக்கப்பட்டு மேடையில துப்பு கட்டு நிக்கிறோமே அப்படி நீ தாண்டா தூக்க மாட்டிக்கிட்டு தொங்கணும். அறிவட்டவனே. தூக்க மாட்டியும் தொங்க போனேன்னு. என்னாச்சு? தூக்க மாட்டியும் தொங்க போனேன்னு. ஏன் சாகலையா நீ? எழுத்து வீட்டுக்காரன் பார்த்து போட்டியா? ஐயோ, நான் கவுத்த ஒளிச்சலாம் வச்சுட்டேன், காப்பாத்தலாம் காப்பாத்திக்கலாண்டு. அந்த மானம் கட்ட வேலும் சாகரத்தை வந்திருக்கான். ஐயே, அவன் சொல்லியா, பங்காளி சின்ன பிள்ளை இருந்து ஒன்றாவே வளர்ந்துட்டான், நீயும் சாக போற நானும் சாக போறோம், ஒரே கவுத்துல தொங்குவோம்னு பிரியப்பட்டா. சரி, 2 பேரும் ஒரே கவுத்துல தொங்கி உயிரை மாச்சுக்கிற திட்டம் போட்டோம். 2 பேரும் தொங்குனோம். ஆனா என் நண்பன் துரதிருஷ்டசாலி. யாரு துரதிருஷ்டசாலி? என் நண்பன். சரி, யமகண்டத்துல வீட்டை விட்டு கிளம்பிருக்கான். ஓ, 2 பேரும் தொங்குனதுல அவன் செத்து போயிட்டா, நான் மட்டும் பொழைச்சிட்டேன். கயத்துல ஊனா சாகு வராம எப்படியா இருக்கும்? என்ன கதை? தொங்குன சாகல அவன் பொழைச்சுக்கிட்டு. எப்படி பொழைச்சா? நான் எப்படி சாமியை சொல்லுவேன்? 2 பேரும் கவுத்த போட்டோம். சரி, தொங்குனோம். அவன் மட்டும் செத்துட்டான் சாமி. அவன் மட்டும் எப்படியா செத்தான்? அந்த நாசமத்து போறவன் கவுத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு தொங்குனியா. சரி, நான் அவன் காலை பிடிச்சே தொங்குனேன். அடா கொலகார பாவி, அவனை பிடிச்சி கொண்டு விட்டு இவ்வளவு வருத்தப்படுற மாதிரி செத்து போயிட்டான். இது கூட பரவாயில்லங்க. இத மறைக்கிறதுக்கு என் மாமியா ஊருக்கு ஓடுனேன். சரி, என் மாமியா அநியாயமா செத்து போச்சு. ஏன்? என் மாமியா ஊருக்குள்ள நீ நுழைய கூடாதுட்டாங்க. ஏயா, என்ன பிரச்சனை? குடும்ப பிரச்சனை. என் மாமியா இறந்த உனக்கு என்னத்தான் காரணம்னு சொல்றாங்க. நீ என்னையா காரணம்? எப்படி நீ சம்பந்தம் இல்லாம உன்னைய காரணம்? நான் நல்லவன் தானுங்க. ஆமா, நான் விளையாட்டுக்கு 1000 விஷயம் பேசுவேன். ஆனா நான் போய் ஒரு ஜீவன் மாமியாவை போய் கொள்ளுவியா? என் மாமியாக்கு 1 ஏக்கர்ல மாந்தோப்பு இருக்குங்க. சரி, மாமியா என்னை கூப்பிட்டுச்சு, மருமகனே மாங்காய் காய் காய்ச்சிருக்கானு பார்க்க போக முடிச்சு. சரிங்க எத்தனை 2 மாந்தோப்புக்கு போனோம். என் மாமியா அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்துச்சா, ஒரு நல்ல பாம்பு லவக்குண்டு உருவி மாமியா தோள்பட்டில் விழுந்துருச்சு. ஐயோ, மருமகனே பாம்புன்னு கத்துச்சு. அத்தை அசையாதீங்க, அசைந்தா பாம்பு கடிச்சு போய் பெரிய பாம்புத்த நான் வாழை பிடிச்சி உருவி தூக்கி எரிஞ்சிருந்து போய் வாழை பிடிச்சி சுண்டி இழுத்தல. பாம்பு கோபத்துல ஒரே கொத்து மாமியால காத்துல கொத்துருச்சு. சாமி, நானும் ஒரு கிராமத்தை, எனக்கு விவரம் பத்தாதா? போன வாரம் என் சித்தப்ப மேனு கடலை காட்டுல கடலை செடி புடுங்குறப்போ சொரட்ட பாம்பு காலில் அடிச்சு போச்சு. அப்ப என் சித்தப்ப என்ன பண்ண தெரியுமா? உடனே அருணா கவர் அவுத்து அவன் காலில் கொஞ்சம் ஏத்து கட்டினாரு. எதுக்கு சித்தப்பான்னு கேட்டு, ஆஸ்பத்திரி போகும்போது விஷம் மேல ஏறக்கூடாதுரா, முதலுதவி பண்ணணும்டாரு. அப்பதான் எனக்கு யோசனை வந்துச்சு, சித்தப்ப மேன பாம்பு கடிச்சதுக்கு சித்தப்பா எப்படி ஏத்து கட்டினாரு. இப்ப என் மாமியால காது கிட்ட நல்லா கொத்தி பிடிச்சு இந்த விஷம் உள்ள மாமியா செத்து போயிடும். பக்கத்துல இருக்கிற கொச்சக்கவர் எடுத்து என் மாமியா கழுத்தை போட்டு ஒரே இருக்கனே முன்ன செத்து போயிட்டா. கேட்டா நான் தான் கொண்டாடுறாங்க. இந்த பொம்பளை சும்மா இருந்தாலும் இருந்திருக்கேன், அதை கொண்டு விட்டு நான் காப்பாத்தாயா போறேன். கழுத்தை பிடிச்சி நெத்தி அவளை காப்பாத்துவேன். நான் விஷம் இறங்க கூடாதுன்னு அந்த முன்ன இறங்குது விஷம். முகரைய பாரு, முகரே கொண்டு விட்டு நடிக்கான். இப்படித்தாங்க நான் ஒரு நல்லது செஞ்சா அது ஒரு பக்கம். அப்பா, நீ செஞ்சது ரொம்ப நல்லதுதான்ப்பா. அவன் காலை பிடிச்சி இழுத்தது, உன் மாமியா கழுத்தை பிடிச்சி இருக்குனது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுதான். ஆனா உங்களை பார்க்க நல்லவரா தெரியுது. சரி, உங்ககிட்ட நான் ஒரே ஒரு வரம் மட்டும் கேட்கிறேன். நீங்க நல்ல யாருக்கும் வரம் கொடுக்குறோம், உனக்கு கொடுக்குறது இல்லையா? சாமி கேளு. மனசுல 1000 கஷ்டம் இருந்தாலும் சரி சரி, இந்த நாடகத்துக்கு வந்தாத்தான் நான் கவலையை மறந்து சந்தோஷமா இருக்கேன். ஆனா உங்களை நான் உண்மையாவே பாராட்டணுமையா. உங்க மனதுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் தூர தூக்கி போட்டு மேடைக்கு வந்த உடனே நீங்க மற்றவர்களை சிரிக்க வைக்கிறீங்க பாருங்க. உங்களுடைய துக்கம் மறக்குது. கண்டிப்பா அவர்களுடைய துக்கம் மறக்கணுங்கிறதுக்காக சிரிக்க வைக்கிறீங்க. நீங்களாம் தெய்வ குழந்தைகள் மாதிரியா. உங்க ஆசீர்வாதம். தீர்க்காயுஷ்மான் பவர். நல்லா இருக்கு. 4 நாளைக்கு உங்களை போல நல்லவங்களுக்கு தெரியுது. 4 நாளைக்கு பார்த்தியாத்தா, அதுல கூட உமக்கு ஓர வஞ்சனை என்ன அப்படி? ஏன் 5ஆம் நாள் நான் பிராஜ்பத்தில் படுத்து கிடக்கணுமா? 5ஆம் நாள் போய் தர வேண்டியதான். என்னங்க இப்படி ஒரு சாமியாரு நல்லவர் லட்சணமா இருக்கு பேசலாமாங்க? பிறப்பு சரி, ஒரு நாள் கல்வி அறிவு 2வது நாள் திருமணம் சந்ததி
ஓ, 3வது நாள் 3 இறுதியா போய் சேர வேண்டியது கோயிந்தா கோவிந்தா சுடுகாடு. சுடுகாடு. இந்த 4 நாளைக்கு நல்லா இருக்கும்னு சுருங்க சொல்லி விளங்க வச்சிருக்கேன். சுருங்க சொல்லி விளங்க வச்சிருக்கீங்க. நீங்க விளங்க வச்சிருக்கீங்க, ரொம்ப புண்ணிய ஜாமி. சரி. வராதவர் வீட்டுக்கு வந்திருக்கீங்க. வீடாடாது காட்டுல வச்சுக்கிட்டு வீடா? இப்போதைக்கு வீட்டுக்கு ஓடலையாடா இங்க கவுரி? வீட்டுக்கு வந்து உங்களுக்கு விதமா செஞ்சிருப்பேன். என்ன பண்ணிருப்பேன்? காட்டுக்குள்ள வந்திருக்கீங்க. எங்க கிட்ட கொடுக்க விதவிதமா ஒண்ணுமே. என்ன செய்வேன்? கோழி அடிச்சிருப்பேன், மீன் குழம்பு வச்சிருந்திருப்பேன். எதுக்கு? அம்மா உங்களுக்கு சாமியாருக்கு நான் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம். சாப்பிட மாட்டீங்களா? சாப்பிட மாட்டேன். அப்ப பிராணங்கிற வாயுவை மட்டும் உட்கொள்ள. காட்டுக்குள்ள நாங்க உடனே பசி ஆறதுக்கு தினமாவு உருட்டி வச்சிருக்கோம். கொம்பு தேன் எடுத்து வச்சிருக்கோம். சரி. மாவு உருண்டை குடுக்குறேன், 2 தள்ளு தள்ளுங்க. அது பிடிக்கலையா? தேனை கையில ஊத்துறேன், 2 நக்கு நக்குங்க, சூப்பரா இருக்கும். ஏய், அதை சாப்பிடுறதே கிடையாது. ஏன்னா உணவு எடுத்துக்கோ, நிறைய திரை மூப்பு பிணி சாக்காடு இதெல்லாம் கிடையாது. சோறு சாப்பிட மாட்டீங்க. பிராணங்கிற வாயு இந்த சுவாச காற்று இருக்குல்ல, சோறு சாப்பிடுறது இல்ல. தண்ணி இல்ல, பொம்பளை கும்பளை எதுவும் கிடையாது. கல்யாணம் இல்லையா? எதுவுமே இல்லைன்னா எதுக்கு தான் நீ இருக்க? டேய், என்னடா அப்படி கேக்குற? இல்ல எதுக்கு தாங்க நீங்க இருக்கீங்க? மற்றற்ற நிலையை அடைகின்ற பொழுதுதான் ஒரு ஞானி ஆகிறான். யாரெல்லாம் வீட்டுக்கு போய் தூங்குறீங்களோ வயித்தாலே போகும். ஐயோ, போனவா வந்தமான்னு இருக்கணும், மண்ணவாரி தூத்தியே புரியா போறான். என்ன போக மாட்டாங்க தெரியும். இழுச்சாப்பில தொண்டை தண்ணி கத்திக்கிறீங்க. அதான் நாடகம் முடிகிற வரையும் நான் போய் பார்த்ததில்ல. அந்த கூட்டம் இருக்கிற கூட்டம் அப்படியே உட்காந்துருப்பாங்களே தவிர எந்திரிச்சு வீட்டுக்கு போய் நான் பார்த்ததில்ல. சரி, நான் அந்த சரி இருக்கட்டும். சரிங்க சார், உங்ககிட்ட பேசுற அளவுக்கு நீ அவரை பெரிய ஒண்ணு வரலாம் இல்ல. அடுத்தால கூப்பிடு. இங்க வாங்க. நீங்க சொன்ன உடனே கூப்பிட்டுருக்கான புரோக்கரா? ஆமா. அன்பு தங்கையை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிடுங்கள். மாமா தானே நீ? என்னப்பா சொன்ன? மாமா. மாமா இப்பத்தான் 4 பேர் என்னை பத்தி ஆத்தாக்க தங்கராசு நல்லா அடிக்கிறான்னு பேச்சு வருது. அப்புறம் இன்னைக்கு விடியா காலம் சொல்லுவாங்க, அந்த மாமாக்கார வேலை பப்பனை கூட்டி வாங்கினா வேலை முடிஞ்சு போச்சு. மான்னா சிறப்பியா? உனக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? மாமரம். மரம், அது மரம். மாமரம்னா என்ன? பெரிய மரம்னு அர்த்தம். ஆமா. மான்னா பெருமை. பெருமை. மகாலட்சுமி. ஆமா. உயர்வு. உயர்வு. மான்னா உயர்வு, பெருமை. இப்போ 1 மாக்கே உயர்வுனா 2 மா மாமா. அப்ப உன்னை எவ்வளவு உயர்வா சொல்றேன் நான். நீங்க சொல்றீங்கன்னு நானும் ஒரு ஊர்ல போய் கேட்டுப்பட்டு செஞ்சேன். என்ன பிரச்சனை தான் வந்துச்சு. என்ன? மாவை பத்தி பேசுறாரு. என்னையா? நான் உங்களை கேட்கிறேன், உங்க பேரு வெங்கடேஸ்வரன், உங்க இனிஷியல் என்ன? ஏன் சீலா? சும்மா சொல்லுங்க. மூ. மூ. அப்பா பேர் முருகேஷ். முருகேசன். இங்கிலீஷ்ல எம். நீங்க வெங்கடேசன் தப்பிச்சிங்க. என் எழுத்து வீட்டுக்கார ஒரு பேரும் முனியாண்டி. நல்லா கவனிங்க. அவருக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு, பேரு தேவி. தேவின்ற பேருக்கு என்னத்த குறைச்ச? நல்ல சாமி பேர் தானே தேவி. பேர் தேவி. இப்ப நான் கேட்கிறேன், நீங்க வெங்கடேஷ், உங்க அப்பா பேர் முருகேசன், அப்ப உங்களை எப்படி சொல்லலாம்? மூ வெங்கடேஷ். இப்படித்தான் நானும் அந்த பிள்ளைய சொல்லி கூப்பிட்டு எப்படி பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி கூப்பிட்ட? அந்த பிள்ளை பேர் தேவி, ஏன் மூதேவின்னு முண்டை விளக்க மாத்திட்டான். ஒரு பொம்பளை பிள்ளைய போய் மூதேவின்னா அப்புறம் அது என்னடா நாடா? அப்பன் பேர் அதானே வருது, நான் என்ன பண்ணுவேன்? தேவின்னு கூப்பிட வேண்டியாடா நீ? அதெல்லாம் இனிஷியலோட கூப்பிடு, மூதேவி. பெரிய இவர். சரி, உள்ள இருக்கக்கூடிய பெண்கள் வள்ளி. வள்ளி. இன்னொன்னு இருக்கு, அதை கூட்டிட்டு வா பாப்பா. அது என் காதலி. காதலியா? உனக்கு தேவையாது? இன்னைக்கு ஒரு நாள் காதலி. தேவையாது? என்ன பண்ண, ஊரை ஏமாத்த நானும் கூட்டி வரணும்ல. என்னடா உன் பிரச்சனை? வள்ளியை பார்த்து ஆசீர்வாதம் பண்றது கேட்டேன். என் ஆளை கூப்பிட்டு நல்லபடியா ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சரி, கூப்பிடு பாப்போம். ஒரே ஒரு வருத்தம், என் ஆளு கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆக போகுது, சென்னை மட்டும் நிக்க மாட்டேங்குது. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க பார்த்து கூப்பிட்டாரு, வரம் கொடுங்க போதும். கண்ணே தாராவதி. தாராவதி